வணக்கம். ஆய்வுக்களத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த 2011ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் போதைப் பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு 3 ஆண்டு காலம் சிறையில் இருந்து பின் கடந்த மாதம் 30ஆம் தேதி மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் தொடங்கிய நிலையில் மத்திய அரசின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டு இலங்கை அதிபரால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு இலங்கையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று மாலை விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அவர்கள் முகம் பார்க்க குடும்பத்தினர் காத்திருக்கும் நிலையில் நடந்தனவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயம் ஒன்று தொக்கி நிற்கிறது. அது அத்தனையும் அரசியல் ஆதாயம் கருதித்தானோ என்பது. விவாதித்து தெளியலாம். பங்கேற்போர்: தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் திரு தியாகு, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி முன்னாள் தலைவர் திருமதி யசோதா, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு ராகவன் ஆகியோர். நேயர்களே, சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாது இருங்கள். ஆய்வுக்களத்தில் இருந்து வணக்கம். திரு தியாகு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதில் அரசியல் அடங்கி இருக்கிறதா? அதாவது முதல்ல அவர்கள் விடுதலையாகி வந்திருக்கணும், விடுதலையாகணும்னு நம்முடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்காக மகிழ்ச்சி. அதற்காக முயற்சி எடுத்த எல்லோரும் நன்றிக்குரியவர்கள். அதில் மாற்று அதற்கு உள்நோக்கங்கள் கற்பிக்கிறதுல எனக்கு உடன்பாடும் இல்லை. நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நிறைவேற்றின உடனே அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது. அரசியல் நோக்கம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கும். ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னொரு அரசியல் கட்சிக்கு இல்லை என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் கோரிக்கையை வைக்கும்படியான சூழ்நிலையெல்லாம் அமைந்ததா அல்லது அமைக்கப்பட்டதா என்ற ஐயம் உங்களுக்கு எழவில்லையா? அதாவது அது ஒரு பின்னணியை பற்றி ஆராய்கிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பற்றி மட்டும் பேசுகிற பொழுது அந்த நிகழ்ச்சியை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். ஆனால் இப்போ இங்கே இந்த நிகழ்ச்சி தனி ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறவில்லை. இப்போ இந்த வழக்கிலேயே நமக்கு பல காரணிகள், பல கூறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு பக்கம் தமிழக மீனவர்களுடைய போராட்டம், இது மேலும் தீவிரமடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா 83 தொடர்ச்சியாக நடந்திருக்கிற படுகொலைகள், அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது, இது ஒரு தொடர்கதையாக போய்கொண்டே இருப்பது. ஒரு கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெறுகிற அன்று இரவு கூட ஒரு கொலை நடைபெறுகிறது. இந்த பின்னணியெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த போராட்டம் மீனவர்களிடையே தீவிரமடைகிறது. இரண்டாவதாக இந்த வழக்கினுடைய மெரிட்ஸ், அதனுடைய தாரதமியங்கள், நான் அந்த தீர்ப்பை முழுசாக படித்து பார்க்கலை. நமக்கு தமிழ்நாட்டில் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நல்ல அனுபவம் என்னென்னா, யாராவது ஒருத்தர் பொய் வழக்கில் போட்டு சுலபமாக வெளியே விடாமல் வைக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த போதை மருந்து ஒன்றை வச்சு வழக்கு போடுறதுங்கிறது பழக்கம். ஏன்னா மற்ற வழக்குகளில் சுலபமாக பிணை கிடைக்கும். அதுவும் ரொம்ப ஆளுங்கட்சிக்கே வேண்டியவர்களாக, ஆளும் குடும்பத்துக்கே வேண்டியவர்களாக இருந்தால் கூட பிணக்கு வந்துருச்சுன்னா உடனே போதைப் பொருளை தான் கொண்டு போய் வச்சு வழக்கு போடுவாங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு அனுபவம். எனவே இந்த போதைப்பொருள் வழக்குகள் எல்லாமே இங்கேயே சந்தேகத்துக்குரியவை என்றால், இலங்கையினுடைய காவல்துறை, கடற்படை, நீதித்துறை செயல்படுகிற முறையை பார்க்கும்போது அதிகம் சந்தேகம் எழுவது ரொம்ப இயல்பு. ஏன்னா இந்த பகுதி அதற்கான பகுதி அல்ல. அடுத்த கேள்வி என்ன எழுதுன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் சுட்டி காட்டியிருப்பது போல இது பொய் வழக்கு என்று எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிந்தான் அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருந்தோம், வழக்கு நடத்த துணை புரிந்தோனோடு இன்னொரு செய்தி சொன்னார். யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் நடத்த வேண்டிய ஒரு வழக்கை கொழும்பு நீதிமன்றத்திற்கு மாற்றினார்கள். கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு. ஹிந்து ஏடு இதை பற்றி எழுதுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லி இருந்துச்சு. இலங்கை அரசில் போதை மருந்து அதற்கான தண்டனை சட்டப்படி ஒருவர் தன் கையில் 250 கிராமுக்கு அதிகமாக வைத்திருந்தால் அது கமர்ஷியல் குவான்டிட்டி, வணிகம் செய்வதற்கானது, அவர் சொந்தமாக பயன்படுத்துவதற்கானதல்ல. அதற்கு தண்டனை கொடுக்கலாம். எவ்வளவு தண்டனை கொடுக்கலாம்? 10 ஆண்டு முதல் 20 ஆண்டு வரை கொடுக்கலாம். தூக்கு தண்டனை என்பது இயல்பாக கிடையாது. ஒரே ஒரு நிகழ்வில் தான் தூக்கு தண்டனை இருக்குது. எதுனா ரிப்பீட் அஃபெண்டர்ஸ், திரும்ப திரும்ப இதே குற்றத்திற்காக ஒருத்தர் தண்டிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இதே வேலையை அவர் செய்து கொண்டிருந்தால் மட்டும்தான் தூக்கு தண்டனை. பொதுவாக அங்கே 76க்கு பிறகு யாரும் தூக்கிலிடப்படவில்லை. 83 தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஈழப் போராளி தலைவர்கள் வெளிக்கடை சிறையிலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. எனவே தூக்கு தண்டனை நிறைவேற்றுகிற பேச்சே அங்கே எழவில்லை. தூக்கு அல்லாத சட்டவிரோதமான கொலைகள் தான் நிறைய நடந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் தண்டனை கொடுத்திருக்கிற பொழுது
மேல்முறையீட்டுக்கு உடனடியாக இந்திய அரசும் உடனடியாக செயல்பட்டது. இந்திய அரசினுடைய அயலுறவுத்துறை அதிகாரி உடனடியாக சொன்னார், இந்த வழக்கு பொய் வழக்கு, இது உண்மை இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இலங்கை அரசு ஆதாயத்திற்காக செய்த விஷயமாக தோன்றுகிறது. ஆமா, இலங்கை அரசு செய்கிறது. அப்ப மேல்முறையீடு போகும்போது இலங்கை அரசுக்கு ஒரு அச்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன, இந்த வழக்கினுடைய இருக்கிற பெரிய ஓட்டைகள், உச்சநீதிமன்றம், அவங்களுடைய உச்சநீதிமன்றமே கூட இந்த தீர்ப்பை அடியோடு நிராகரித்து ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை வழங்குகிற வாய்ப்பு இருந்தது. அதுக்கும் மேலே இன்னொரு காரணி தான், இந்திய பிரதமர் நேரடியாக தலையிட்டு அவர் இலங்கை அதிபரோடு பேசுகிறார். இலங்கை அதிபர் தன் அதிகாரம், இலங்கை உச்சநீதிமன்றம் அப்படி நேர்மையாக தீர்ப்பளித்து விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, ஒவ்வொரு வழக்கிலும் அப்படி பொதுவாக பேச முடியாது. ஏன்னா ஷிரணி பண்டாரநாயக்கா போன்ற தலைமை நீதிபதிகள் இருந்து ராஜபக்சேக்கு எதிராக நின்று காட்டினாங்க. அது கடந்த காலம் ஆயிற்று. கடந்த காலம் என்பது நிகழ்காலமாக இருக்கலாம், வருங்காலமாக இருக்கலாம். இந்தியாவிலையும் நம்ம அப்படி ரெண்டு விதமான நீதிபதிகளையும் பார்த்துருக்கோம். இலங்கையில் அப்படி பார்க்கவே முடியாதுன்னு இல்லை. கடைசியாக கூட ஒரு தலைமை நீதிபதி அகதி முகாம்களுக்கெல்லாம் போய் பார்த்து விட்டு வெளியில் வந்து உள்ள அவலமான நிலைகள் இருக்குது, தமிழர்களை இவ்வளவு மோசமாக நாம் நடத்தக்கூடாதுன்னு பேட்டி கொடுத்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அவரோடு சென்ற ஒரு பத்திரிகையாளர் எடுத்துக்கொண்டு வந்த படங்களை பிடுங்கிக் கொண்டு அவரை நாட்டை விட்டு ஓடிப்போன்னு அனுப்பி வச்சாங்க. யார்? நீதிபதி கூட போட சென்றவர்களை. எனவே எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நம்ம அதாவது ப்ராபபிலிட்டி வேற, பாசிபிலிட்டி வேற. தொடர்ந்து நிகழ்தகவு குறைவு, வாய்ப்பு உண்டு. அது எல்லாத்தையும் நம்ம, ஏன்னா நேரடியாக நம் கையில் ஒரு ஆதாரம் இல்லாத போது எல்லா கோணங்களிலும் வாய்ப்புகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம். உங்க கருத்து என்னம்மா? 5 பேர் இன்றைக்கு மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடியதுதான். 5 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, பாராட்டுக்குரியது. காரணம், அவர் தமிழக மீனவர்கள், அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஐயம் எனக்கும் உண்டு. ஏன்னா நம்முடைய மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, இது பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் சொன்னது போல மேல்முறையீட்டுக்கு வேண்டிய நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கின்றார்கள். மேல்முறையீடு சென்றால் ஒருவேளை தீர்ப்புகள் திருத்தப்படலாம் என்கின்ற நிலை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அங்கே இருக்கின்ற நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, நீதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேரும் ராஜபக்ஷக்கு அடக்கம் என்கின்ற நிலையைத்தான் நாம் கடந்த காலத்திலிருந்து தெரிந்து வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த இலங்கையின் நாடகம் என்று சொல்ல வரீங்களா? இது மொத்தமும் இலங்கையின் நாடகம் அப்படியா? அப்படிதான் இலங்கை நடத்தி இருக்கிற நாடகம். இதில் பாரதிய ஜனதாவின் செயல்பாடுகள் உள்ளபடியே பாராட்டுக்குரியது, அதுதானே மறைந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கை மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அனைத்து அமைப்புகளும் போராடுவதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அதையும் நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழக அரசு அவர்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு உதவி செய்தது மட்டுமல்ல, அந்த 5 குடும்பங்களை இதுவரையிலும் பராமரித்து வந்திருக்கிறது பாருங்கள், அதையும் நாம் சேர்த்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் ஆதாயம் எதுவும் தேடுவதற்கான நோக்கம் இல்லைங்கிறத நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இல்லை என்று நான் சொல்வதற்கு இல்லை. 5 உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுவுன்ற மாதிரியா கூட இருக்கலாம் இல்லையா? உங்க பதில் என்ன? அதாவதுங்க, 30ஆம் தேதி தீர்ப்பு வந்திருக்கிறது, 19 நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு உண்மையிலேயே மரியாதைக்குரிய சகோதரர் தியாகி அவர்கள் இந்த மாதிரி பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதில் அரசியல் செய்வதற்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க, உண்மைதான். ஏனென்று சொன்னால் தீர்ப்பு, நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலேயே இதற்கும் இந்த தீர்ப்பிற்கும் நரேந்திர மோடியும் ராஜபக்ஷும் சேர்ந்து கைகோர்த்து நடத்துகின்ற நாடகம் என்று சொன்ன தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் என்னமோ தெரியல, அவங்களுடைய செய்தியை காணோம். இந்த 24 மணி நேரத்தில் நானும் தேடி பார்க்கின்றேன், அவர்களுடைய எந்த ஒரு கருத்தையும் நான் பார்க்கவில்லை. அவர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இது உச்சகட்ட நாடகத்தின் இறுதி பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வைகோ கூட சொல்லியிருந்தார். அதாவதுங்க, அதுதான் சொல்ல வரேன். இப்ப இன்றைக்கு ஒரு 5 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது கடந்த காலங்களில் நடக்காத ஒரு விஷயம். இதே நாடகம்லாம் பேசுறவங்க 2011 உள்ள இருந்தாங்கல்ல, இந்த 5 பேர் 2011 இருந்து உள்ள இருக்கிறாங்க. இந்த 5 பேர் முதல்ல தெரியுமா இவங்களுக்கு? இந்த செய்தி வெளியில 30ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேருக்கு இதற்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள்லாம் இருக்கு பாருங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த பேரே இப்பதான் தெரியும், 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். அதற்காக என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. தமிழக அரசாங்கம் அவர்களுக்காக அந்த 5 குடும்பங்களுக்காக தினம் சலுகை இதெல்லாம் கொடுத்திருந்தாங்க, பாராட்டத்தக்க விஷயம் இல்லைன்னு சொல்ல. முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் அறிக்கை கொடுத்தவர் அப்பொழுதெல்லாம் இவர்களையும் சேர்த்து குறிப்பிட்டுக் கொண்டேதானே இருந்தார். இவர்கள் எந்த விஷயத்திலையும் செய்யல, ஆனா தமிழக அரசாங்கம் செய்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள வரேன். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு திரு மோடி அவர்கள், நாட்டுடைய பிரதமர் பேசி இருக்கிறார்.
பேசியிருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அந்த அளவில் ஹை கமிஷனர் போய் 5 மீனவர்களை அங்க சிறையில போய் பார்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் மன ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த போன்ல, அவரோட போன்ல 5 மீனவர்களுடைய குடும்பங்களோட சிறையிலேயே உட்கார்ந்து பேச வச்சிருக்கிறார். பல விஷயங்கள் இதுல நடந்திருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில் இந்த நாட்டுடைய ஒரு குடிமகன் கஷ்டப்படுறான்னு சொன்னவொடனே இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிறது. இது மாத்திரம் சொல்ல முடியாது. கேரளாவிலிருந்து செவிலியர்கள் அங்கே ஈராக்கில் மாட்டிக்கொண்டு பொழுது இங்கிருந்து டோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், பாதுகாப்பு அதிகாரி டோவல் அமிச்சாரு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ சீஃப் இப்ராஹிம் போனாரு, போய் மீட்டு கொண்டு வந்தார்கள். இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இந்த நாட்டு மக்கள் பிரஜைகள் எங்கெல்லாம் இது போன்று சிக்குகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ந்து இந்த 5 மாதங்களில் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. இதுல ஒரு அரசியல் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி பார்க்கிறவங்க தான் விமர்சிக்கப்பட வேண்டுமே தவிர எங்களுக்கோ மத்திய அரசாங்கத்துக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ இதுல ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து திரு தியாகு, இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அணுகுமுறையை எல்லோரும் வரவேற்கிறோம். இந்த கடல் தாண்டும் விஷயத்தில், எல்லை தாண்டும் விஷயத்தில் 2 நாடுகளுக்கும் இடையில் மறைமுகமாக சில விஷயங்களை சாதித்துக் கொள்வதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்களோ என்ற ஐயம் இன்றைக்கு நேற்றல்ல, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. என்றால் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையில் என்ன வேறுபாட்டை நீங்கள் பார்க்கிறீங்க? நீங்க வேறுபாடு என்பதை எதிர்மறையாக மட்டும் பார்க்க வேணாம், நேர்நிறையாகவும் பாருங்க. ஏன்னா இதே போன்ற கடந்த காலத்தில் சில நிகழ்வுகளில் காங்கிரஸ் அரசும் செய்திருக்கிறது. ஒரு முறை கடலில் போய் கோடிக்கரைக்கு அப்பால் ஒரு கப்பலில் தவித்து கொண்டிருந்தவர்கள் ஒரு 100 பேர் எனக்கு அவசரமாக தொலைபேசி பண்ணாங்க, கப்பல் மூழ்க போகுது. நான் உடனடியாக வைகோவுக்கு தொடர்பு கொண்டேன். அவர் பெங்களூர்லேருந்து மன்மோகன் சிங் தொடர்பு கொண்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டார்கள். நம்ம கயல் வழக்கறிஞரும் இன்னொரு தம்பியும் போய் அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பிடிச்சி சிங்கள ராணுவம் பிடியில் வச்சுருந்தாங்க. வைகோ முதல் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் உடனே அங்கே தொடர்பு கொண்டார். உடனே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இது போன்ற மனிதாபிமான நடவடிக்கைகள், உடனடி செயல்பாடுகள், இதை வைத்து கொண்டு ஒரு போராட்டத்தின் தொடர்பான அணுகுமுறையை நாம் தீர்மானித்து விட முடியாது. மீனவர் சிக்கல் என்பது வெறுமனே இந்த ஒரு 4 பேருடைய விடுதலையோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல. இதை இந்த 5 பேர் விடுதலை வரவேற்கிறோம். இதற்காக எடுத்த முயற்சியை நாம் வரவேற்க வேண்டும். அது அந்த அளவோடு அது சரியாக போச்சு. ஆனால் மொத்தமாக அதிலிருந்து அரசியல் ஆதாயங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போகல. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துவதே ஒவ்வொன்றிலும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான். ஊரில் எம்எல்ஏ நான் பாலம் கட்டி கொடுத்தேன்னு ஓட்டு கேட்கும்போது நான் 5 மீனவர்களை காப்பாற்றினேன், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறதுலையும் தவறு கிடையாது. இப்போ டெல்லிக்கு வரவழைக்கிறாங்கிறது கூட ஒரு விளம்பரத்துக்காக, சர்வதேச அளவில் தெரியறதுக்காக கூட இருக்கலாம். அதுலேயும் நான் ஒன்றும் ஆட்சேபனை பண்ணலை. இல்லை நேராக அவங்களை கொண்டாந்து வீட்டில் தான் விட்டுறணும், அதல்ல கேள்வி. இதிலிருந்து நாம் எங்கே போக முடியாதுன்னா, ஈழத்தமிழர் இனச்சிக்கலுக்கான, அங்கு நடந்திருக்கிற இன அழிப்புக்கு நீதி கோருவதற்கான அந்த நிலைப்பாடுகளில் காங்கிரஸ் அரசோடு இது மாறுபட்டிருக்கிறார்களா? ஐநா புலனாய்வுக்கு ஒத்துழைக்க போகிறார்களா? சிங்கள குடியேற்றங்களை எதிர்க்க போகிறார்களா? கச்சத்தீவை மீட்க போகிறார்களா? மீனவர் பாதுகாப்புக்கு வழிவகை செய்ய போகிறார்களா? இது போன்ற கேள்விகள் தான் அதை தீர்மானிக்குமே தவிர, இந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும், இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை, நல்ல நிகழ்ச்சின்னே சொன்னேன், இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை மட்டும் எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியாது என்பதுதான் என்னுடைய வாதம். 2 நேயர்கள் இணைப்பில் இருக்கிறீங்க. முதல் நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? என் பேர் ராஜா, நான் மேட்டாஸ்ல இருந்து பேசுறேன் சார். முதல்ல அவங்க வெளிவந்திருக்கிற அந்த மீனவர்கள் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஒரு பெரிய சிங்கக்கூண்டுல இருந்து வெளியில் வந்த மாதிரிதான் என்ன பொறுத்த வரைக்கும் ராஜபக்சேகிட்ட இருந்து வெளியில் வந்தது. ஆனா இது பொய் வழக்குன்னு சொல்லிட்டு முதல்ல இந்திய மீனவர்களால இங்கிருந்து அனுப்பப்பட்டு இவங்க எதுவும் செக் பண்ணி அனுப்புறாங்க. இவங்க கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறம் அங்க சிக்க வச்சு, அது நரேந்திர மோடியும் ராஜபக்சேவுடைய நாடகமா, ஒரு சாதாரண ஒரு சின்ன அரசியல் டெய்லியும் பேப்பர் படிக்கிற பசங்க கூட இது அழகா தெரிஞ்சிருது இது டிராமான்னு சொல்லிட்டு. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி நடத்துவாங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி டிராமா நடத்துவாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா குறுக்கு வழியில சின்ன சின்ன விஷயத்துல அரசியல் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி இங்க ஆட்சி அமைக்கிறது பெருசா ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் நானு. இன்னொரு ஒரே ஒரு கேள்விதான் என்கிட்ட. விரைவா கேளுங்க. கண்டிப்பா. அதாவது சம உரிமை மக்களுக்கு, அங்க இருக்கிற மக்களுக்கு சம உரிமை கிடைத்தால் ஒழிய இது இந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகாது. ஆனா நான் நினைக்கிறது என்னன்னா, சம உரிமை அவங்க பெற்று தரவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எந்த கவர்மெண்ட்டும், காங்கிரஸும் சரி. உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயர் காத்திருக்கிறாங்க. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? ஹலோ, உங்க கேள்வி என்னமா?
வணக்கம், என்னுடைய பேர் திவ்யா. என்னுடைய கேள்வி காங்கிரஸ் மற்றும் தியாகு சார் கிட்ட. அதாவது சிலோன் தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே தமிழக அரசியல்வாதிகள்லாம் நிறைய நேரடியா வைகோ நிறைய பேர் திமுக இருந்து எல்லாரும் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டினாங்க. ஆனா அவங்க நடவடிக்கை எடுத்த பிறகு இது ஒரு நாடகம் அப்படின்ட்டு அவங்க அரசியல்வாதத்துக்காக பேசிட்டு இருக்கிறது என்ன நியாயம்னு கேக்குறேன். இன்னொன்னு, இந்த மாதிரி அரசியல்வாதிகளை என்ன பண்ணணும்னா இது நாடகம்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப இன்னும் 9 பேரு கஞ்சா கடத்தல் வழக்குல இருக்காங்க. அது சிலோன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கப்பல்கள்லாம் இருக்கு. அதனால மோடி பாரதிய ஜனதாவை பத்தி கிட்ட போய் கேட்காம தானா போய் தமிழக அரசியல்வாதிகள் கேட்டு வந்தாதான் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். இது நாடகமே கிடையாது, இது உண்மைன்னு சொல்ல வரேன். சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. உங்க கூட்டணியில இருக்கிற வைகோவையும் இதுல கணக்கில் எடுத்துக்கிட்டா முதல்ல இருந்து இது ஒரு நாடகம் தான் திட்டவட்டமா சொல்லிட்டு வராது. காங்கிரஸே கூட ஒரு வரி பாராட்டினாலும் உங்க கூட்டணியிலே இப்படி குரல் வருது, என்ன காரணம்? என்ன காரணம் அவர் தான் சொல்லணும். அதாவதுங்க, எதிர்கட்சியில இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் கிட்ட போன்ல பேசி விடுதலை செய்தாரு அப்படிலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சொல்றாங்க. அதை இங்க செய்ய வேண்டியதானே? இவர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த தமிழ் இனம் இதெல்லாம் சொல்லித்தான் அவருடைய அரசியலே ஆரம்பிச்சது. முதல்ல கலைஞரை சொன்னாரு. கலைஞர் இவர் எல்டிடி மூலமா கொண்டு வருவான்ற மாதிரி கலைஞர் அக்யூஸ் பண்ணார். உடனே வெளில வந்தார், கட்சி ஆரம்பிச்சாரு. அதே கலைஞரோட போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு களம் தமிழ் இனம் சொன்னா நம்ம ஆட்சி இது ஒரு கட்சியை வளர்க்க முடியும்னு நினைச்சாரு. இன்றைக்கு பிரச்சனை, நரேந்திர மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு மீனவர்கள், கைது செய்யப்பட்ட மீனவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள், உடனுக்குடன் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த மாதிரி கடந்த காலங்க மாதிரி 500 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பெல்லாம் UPA 1ல இவங்கெல்லாம் இருந்தாங்க, திரு வைகோ அவர்கள்லாம் இருந்தாங்க. கொல்லப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கொல்லப்பட்டார்கள். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, கூட ஆதரவு வாபஸ் வாங்கினதா தெரியல. கடைசியில கூட்டணி பிரச்சனை வந்தது. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அந்த கூட்டணி இல்லை, அவ்வளவுதான். அவர் 2009 அதுக்கு பிறகு. ஆனால் இந்த களம் தன்னை விட்டு கைவிட்டு போகுதுங்கிற ஒரு பயம் இருக்கிறது. அவங்களுக்கு இருக்கிற பிளாங்கே இதுதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதையெல்லாம் பார்க்கல. இவங்க என்ன சொன்னாங்க? பிஜேபி ஒரு வடக்கித்திய கட்சி, தமிழருக்கு எதிரான கட்சி எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த உடனே இந்த மாதிரி மீனவர்கள்லாம் கைது செய்வதெல்லாம் விடுவிக்கிறாங்க, உடனுக்குடன் நடக்குது. இவங்கெல்லாம் சொல்லாமே அது கூட எப்பயுமே என்ன இவர் கோரிக்கை வைப்பார், ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். அதை பார்த்து மத்திய அரசாங்கம் விடுவித்தது, நடவடிக்கை எடுத்தது போய் மத்திய அரசாங்கம் அது பாட்டுக்கு நடவடிக்கை எடுக்குது, யார் சொல்லாமையுமே. அது பாட்டுக்கு நடக்கும் பொழுது இவர்களுக்கு எதை வைத்து அரசியல் செய்வது? இன்றைக்கு நாடகம். அதனால சொல்றாரு, நான் குற்றம் சாட்டுகிறேன் என்று பேசுகிறேன். எதை வைத்து? மரியாதைக்குரிய தியாகி அவர்கள் பெருந்தன்மை இப்ப சொல்றாரு, எனக்கு அது மாதிரி நாடகம் சொல்லுவதற்கு என்கிட்ட எந்த ஒரு தகவலும் இல்லைன்னு சொன்னார்ல. இது பெருந்தன்மையா? நீ நாடகம் சொல்றாரு. அவர் சொன்னார், எதை வைத்துக் கொண்டு சொன்னார்? தவறு இல்லையா? அது உங்களை மட்டும்தான் சொல்கிறார் என்று பொருள் அல்லவே. ராஜபக்சே நாடகம் செய்கிறார் என்று கூட உங்களால் சந்தேகிக்க பாருங்க. நான் சொல்றேன், அவர் பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சொன்னார். நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி நாடகம் ஆடுகிறார், நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் என்று சொன்னார். இவர்களுக்கு சில விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம். இவர்கள் நினைத்தார்கள் எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கும்னு நினைச்சாங்க. அது இல்லை. நரேந்திர மோடி ஒரு சுதந்திரமாக செயல்படுகின்ற ஒரு பிரதமர். இந்த நாட்டுக்கு எது தேவை, இந்த மக்களுக்கு எது தேவைன்னு தெரிந்த பிரதமர். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறார். ராஜபக்சே நாடகம் ஆடுகிறாரா இல்லையா? சரி, எனக்கு அதை பத்தி நாடகம் ராஜபக்சே இது பண்றாருல எனக்கு அக்கறை இல்லைங்க. என்னுடைய மீனவர்களை என் தலைவர், இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி மீட்டு கொண்டு வந்தார் அக்கறையோடு. அதுவும் கூட சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் டெய்லி 1000 பொய் வழக்குகளை அவர்கள் போட்டுக் கொள்ளலாம். நீங்கள் கேட்க விடுவித்துக் கொண்டே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. 2011 போடப்பட்ட பொய் வழக்கு அப்படின்னு என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? போன அரசாங்கம் இந்த இவர்களெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்? நான் என்ன கேட்கிறேங்க, நம்ம நாட்டில் கூட இது அந்த ட்ரீட்டி 2010 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சென்டென்ஸ்டு பிரிசனர்ஸ் நம்ம 2 நாட்டுக்கும் உண்டு. அதற்கு பிறகு இலங்கை அரசாங்கம் 23 சென்டென்ஸ்டு பிரிசனர்ஸ் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்குது. தண்டனை வழங்கப்பட்ட கைதிகளை அனுப்பிச்சிருக்கு. நாமளும் கூட ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கோம். அதுவும் அங்கேருந்து இதே மாதிரி தூக்கு தண்டனை கைதி ஒருத்தர் இங்க கொண்டு வந்திருக்கோம், 2 பேரை. அதே மாதிரி நம்ம நாட்டில இருந்து தூக்கு தண்டனை கைதி இங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நடந்துதான் 2010 நடந்திருக்கிறது. அந்த ட்ரீட்டி 2010 சைன் பண்ணது, அதுக்கப்புறம் நடந்திருக்கிறது. அதாவது பொதுவா ஒரு குற்றச்சாட்டு. இன்றைக்கு அவர் முகத்தை எங்கே வைத்துக் கொள்வார்? நேற்றைக்கு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினீங்க, ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்காமல் கேள்விகளை மட்டும் பாரதிய ஜனதாவை நோக்கி நீங்கள் கேட்பீர்களா கேட்கிறார். நான் இவங்களை கேட்கல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் தவறா நீங்க கேள்வியை புரிஞ்சுட்டு அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி கேட்கல. நான் 2010 ட்ரீட்டியை காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது போட்டதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால இதுல உங்க காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்களே. ஆமாங்க, 500 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. காலத்துல என்ன செஞ்சீங்கம்மா? எங்க காலத்துல என்னென்ன எங்க காலத்துல மீனவர்கள் விடுதலை செய்யப்படவில்லையா?
கொல்லப்படவில்லையா? அதான் விடுதலை கொல்லப்படவில்லையா? 500 மீனவர்கள் கொல்லப்படவில்லையா? 500 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் அது ஆதாரபூர்வமாக நீங்கள் அதை எடுத்து சொல்ல வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப ஐயா இதுக்கு முன்னால சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னாரு, தனுஷ்கோடியில் கோடியக்கரையில் வந்து ஒரு கப்பல் மூழ்கிற நிலைமை வந்து அவங்கெல்லாம் உயிருக்கு போராடின்னு இருக்கும்போது ஒரு 100 பேர் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணாங்களாம். அவர் உடனே வந்து வைகோவுக்கு ஃபோன் பண்ணாராம். வைகோ வந்து பெங்களூர்ல இருந்துக்கிட்டு மன்மோகன் சிங்குக்கு ஃபோன் பண்ணாராம். மன்மோகன் சிங் உடனே 1/2 மணி நேரத்துக்குள்ளாக அந்த 100 பேர் உயிரையும் காப்பாற்றி கொடுத்தாருன்னு சாதாரணமாக பேசும்போது ஐயா சொல்றாரு இல்லையா. அது போன்ற எத்தனையோ விஷயங்கள் வைகோ மூலமாக அந்த தமிழீழ மக்களுக்கு செய்து கொடுத்திருக்க முடியும், செய்திருக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி வந்து இதுவரைக்கும் ஒளியும் மாயமா இருக்குது, சுமந்திர காளின்ற மாதிரி இருக்குது. நீங்க நடத்தி இருக்கிற இந்த இது நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க தான் கேட்டிருக்கிறீங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா அவர் வந்து ராஜபக்ஷ வந்து அந்த வழக்கை வித்ரா பண்ணிக்கங்க, நாங்க அவங்கள வந்து மன்னிச்சு அனுப்பிடுறோம்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க கைது செய்யப்படும் போது அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கல. இந்த திடீர்னு வந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அவங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதன் பிறகுதான் உங்கள் ஆட்சியில தான் அந்த தண்டனை வந்திருக்கு. அதனால நீங்க வந்து பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்க செய்ய வேண்டிய கடமை அதை செய்திருக்கிறீர்கள். அதுக்காக வரவேற்கிறேன். 2 நேயர்கள். முதல் நேயருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்னங்க? சார் வணக்கம். வணக்கங்க. உங்க கேள்வி விரைவா கேள்வி. நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடில இருந்து உதயகுமார் மாதிமலன் கேளுங்க. ராகவன் சார்ட்ட கேட்கிறேன். வந்து தமிழக பாரதிய தமிழக சவுந்தரராஜனும் எச் ராசாவும் மீனவை பிரதிநிதிகளை வந்து நேரடியாவே சுஷ்மா ஸ்வராஜத்தை கூட்டிட்டு போல, நேரடியாவே சுப்பிரமணிய சாமி கூட்டிட்டு போனாங்க. சுப்பிரமணிய சாமி கிட்ட போய் சுப்பிரமணிய சாமியே ராஜபக்சே சேர்ந்து நடத்திய நாடகம் தான் இந்த நாடகம். சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். உங்க கேள்வி என்னங்க? விரைவா கேளுங்க. வேதாரண்யத்திலிருந்து அருணா சத்தியகித் சார். ஆய்வுகளத்தில் இருக்கின்ற ஆய்வாளருக்கும் எனது வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், முதல்ல வந்து இந்த மீனவர் விடுதலை ஆன முயற்சித்த பிஜேபிக்கு அதன் சார்பா பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் கேடி ராகவன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். உங்க கேள்வி என்னங்க? ஒன்றும் இல்லை சார், அந்த யசோதா காங்கிரஸ் எடுத்துக்கிட்ட கேட்குறேன் சார். இது மாதிரி ஒரு துரித நடவடிக்கை காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எதுவுமே எடுக்கல சார், ஏன் எடுக்கல? உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கங்க. என் பேர் பத்மநாபன் சார். கேளுங்க. கேடி ராகவன் சார்கிட்ட ஒரு கேள்வி சார். விரைவா கேளுங்க. சார் ராகவன் சார், நீங்க பிஜேபி அரசாங்கத்தினுடைய நடந்தது இது அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். அப்படி இருக்க சமயத்துல நீங்க அங்க இருந்து இலங்கையில இருந்து திருச்சி கொண்டு வரதா எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. இங்க 5 பேருடைய மக்களுங்களும் வந்து நின்று இருந்தாங்க திருச்சியில ஏர்போர்ட்ல. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து காத்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு வந்து எல்லாரும் நிக்க வச்சுட்டு திடீர்னு அவங்கள வந்து டெல்லி கொண்டு போறதுக்கு மர்மம் என்ன சார் அது? உங்க அழைப்புக்கு நன்றி. அந்த கடைசி கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. அதாவதுங்க, இந்த மாதிரி நினைத்து கொண்டிருந்தார்கள், வருவார்கள் என்றார்கள், எல்லாரும் காத்திருந்தார்கள். இதெல்லாம் உங்களோட இன்ஃபரன்ஸ். நீங்க நினைத்து இருக்கிறீங்க. ஃபிளைட் இறங்கிட்ட உடனே ஏறி போச்சா? ஒரு டிபார்ச்சர்லயே தெரியும் அது எங்க போகுதுன்னு. இங்கே சில தகவல்கள், தவறான தகவல்களை வைத்துக்கொண்டு அது திருச்சிக்கு வரும், மதுரைக்கு வரும், சென்னைக்கு வரும். நீங்களா பிளான் பண்ணிட்டு ஒரு எளிய கேள்வி தான். இதுல ஒரு அரசியல் யார் அரசியல் பண்றாங்க? நான் சொல்றேன், திருச்சி ஏர்போர்ட்ல உட்கார்ந்து இருந்து அந்த ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அங்க நின்றுட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன தகவல்? அங்க வந்து இங்க வருதுன்னு சொல்லிச்சு. ஒரு என்ன பஸ் ஓட்டுறமா, கார் ஓட்டுறமா, ரூட்டை டைவர்ட் பண்ணி ரோட மாத்தின்னு போறதுக்கு. இது பிளைட். கொலம்போல ஏறினா எங்க இறங்க போறோம் தெரியாதா? அந்த பிளைட்டுக்கு அந்த பயணிக்கு எங்க போனோம் தெரியாதா? பிரதமருக்கு எங்க அனுப்பணும்னு உங்களுக்கு தெரியாதா? குடும்பத்தினரை முதலில் பார்க்க இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருக்கலாம் மீனவர்கள். ஏனென்று சொன்னால் 3 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக சிறையில இருந்திருக்கிறார்கள். தூக்கு தண்டனை கைதிகள். நாம தூக்கில செத்து போயிட போறோம்னு நினைச்சவர்களுக்கு ஒரு உயிர் வந்திருக்கிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட 2வது வாழ்க்கை தானங்க அது. இதற்காக முயற்சித்த பிரதமருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு தப்பு. ஹெச் ராஜா குறித்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன சொல்லுங்க, என்ன கேட்டாரு? நேரடியாக அமைச்சரிடம் அழைத்து செல்லாமல் சுப்பிரமணியன் சுவாமி அவர்களை ஏன் சந்திக்க? அதாவதுங்க, இல்ல அவர்கள் அந்த மீனவர்கள் சுப்பிரமணியம் சுவாமியை சந்திக்க விரும்பினார்கள், அவ்வளவுதான். அதாவது சுஷ்மா ஸ்வராஜையும் சந்தித்தார்கள். இவர்கள் விரும்பினார்கள் சுப்பிரமணிய சுவாமி சந்திக்கிறது. அதனால அவர் கூட்டிட்டு போனார். நேற்றைக்கு அவர் மீனவர்களோடு சேர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லியில சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை முந்தானிட்டு சந்திச்சோம்.
இதையெல்லாம் எல்லாரையும் சந்திச்சா இருக்கும். அதிகாரிகளை சந்திக்கிறோம், தூதரக அதிகாரிகளை சந்திக்கிறாங்க, எல்லாரும் சந்திட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு தீர்வு வந்திருக்கிறது. யாரா இருந்தாலும் இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தான் இதை தீர்த்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது சுப்பிரமணிய சாமியா இருந்தானா, எச் ராஜாவா இருந்தா, எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனா இருந்தானா, முயற்சி எடுத்தது முழுக்க பாரதிய ஜனதா கட்சி. அதைத்தான் சொல்ல வருகிறது. திரு தியாகு, கேள்வி கேட்டவங்க பொதுமக்கள் தான். அவர்களுக்கும் ஐயத்தோடு சில கேள்விகளை எழுப்ப தோன்றுகிறது என்றால் எதனால் அப்படி தோன்றுகிறது என்பதற்கு ஒரு பின் காரணம் இருக்க வேண்டும். அது நீங்க ஒரு நான் சுருக்கமாக சொல்றேன். காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நாடகம் இருக்குமோ என்று மக்கள் ஐயுறுவதற்கு எல்லா நியாயங்களும் உண்டு. ராஜீவ்காந்தி உணவுப் பொட்டலங்களை போட்டதற்கு பிறகுதான் இராணுவத்தை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்தார். மன்மோகன் சிங் ஒரு பக்கம் சமரசம் பேசிக்கொண்டேதான் அவர்களோடு இராணுவ ஒப்பந்தம் போடுவதற்கே முயற்சி செய்தார். இந்திய படைகளையே அனுப்பினார்கள். 2 ரேடார் நிபுணர்கள் காயம்பட்ட பிறகுதான் 249 ரேடார் நிபுணர்களை அங்கே நிறுத்தி இருக்கிறோம் என்று இவங்க ஒத்துக்கொண்டார்கள். எனவே ஒரு பக்கம் ஒரு விலாங்கு மீன் அணுகுமுறையை தமிழர்களின் இனச்சிக்கலுக்கு நாங்கள் தீர்வு காண முயற்சி பண்ணுகிறோம், பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே மறுபக்கத்தில் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள். இப்போ வைகோ சொன்னது என்பது மொத்த அணுகுமுறையை சொல்வதாக இருந்தால் அதை மறுப்பதற்கு இடமில்லை. ஏனென்றால் அப்படி அவர் சந்தேகப்படுவதற்கான எல்லா நியாயங்களும் இருக்கு. ஏன்னா முதல்ல ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது ராஜபக்சேயை அழைத்து இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார். ஒன்று. அடுத்து காங்கிரஸ் அரசு எதை அரசியல் தீர்வாக சொன்னதோ அதே 13வது திருத்தத்தை தான் இவரும் வலியுறுத்துகிறார். அவர் 6, 7, 13 இவர் 10, 3, 13 மொத்தத்தில் 13 தான். எனவே காங்கிரஸ் அரசுக்கும் இவங்களுக்கும் வேறுபாடு இல்லை. காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகிற பொழுது போக வேண்டாம் என்று தமிழக கிளை சொல்லுகிறது. ஆனால் ராஜ்நாத் சிங் போக வேண்டும் என்று சொல்கிறார். எனவே இது ஒரு நாடகம் என்று ஐயுறுவதற்கு எல்லா காரணமும் இருக்கு. காங்கிரஸை காட்டிலும் கூடுதலாகவே பாஜக நாடகம் ஆடுகிறது என்று சொல்லலாம். ஏன்னா ஐநாவில் ராஜபக்சேயும் பேசுகிறார், இவரும் பேச போகிறார், 2 பேரும் சந்திக்கிறார்கள். சந்திக்கிற இடத்தில் எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால் திரிகோணமலை பக்கத்தில் சம்பூரில் அமைக்கப்படுகிற அனல் மின் நிலையம் பற்றி பேசுகிறாங்க. ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் அங்கே வெளியேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நான் சொல்றேன், ஒரு பக்கம் அங்கே முகாம்களில் சிறைகளில் இருக்கிற இளைஞர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம். கொட்டப்பட்டு முகாமில் 10 வருடமாக வழக்கு குற்றச்சாட்டு எதுவுமே இல்லாமல் சிறைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற 26 பேர் 5 நாளாக பட்டினி போராட்டம் நடத்தி நேற்று தூக்க மாத்திரை சாப்பிட்டு அவங்களை கொண்டு போய் கவலைக்கிடவா மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. தமிழக அரசு பொறுப்பானாலும் சரி, இந்திய அரசு பொறுப்பானாலும் சரி, மொத்தத்தில் இதில் பூராவுமே தேன் சொல்லுள் மறையும் தீச்செயல் என்ற கொள்கை காங்கிரஸ் பாஜக 2 மத்திய அரசுகளுக்குமே இருக்கிற காரணத்தினால்தான் இந்த ஐயப்பாடு எழுகிறது. அப்படி ஒரு நாடகம் என்று மக்கள் ஐயுறுவதற்கு எல்லா நியாயமும் உண்டு. குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நான் நாடகம் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றேனே தவிர மக்களுடைய அந்த ஐயப்பாட்டிற்கு நியாயம் இருக்கிறது என்பதுதான் ஒட்டுமொத்த நாடகத்தன்மைக்குள் அத்திப்பூத்தரப்பில் ஒரு நல்ல காரியம் என்பதாக நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். விளைவு நல்லதுன்னு நான் சொல்றேன். மீண்டும் நான் சொல்றேன், நான் நோக்கம் பற்றிய கேள்வி அரசியலில் எனக்கு முக்கியம் இல்லை. The way to hell is paved with good intentions. The way to paradise may be paved with bad intentions. நோக்கம் என்ன என்பது முக்கியம் அல்ல. இந்த விளைவு 5 மீனவர்கள் அந்த குடும்பத்திடம் போய் மீண்டு திரும்பி வருகிறார்கள். அந்த விளைவுக்கு யார் காரணம்? இதே வைகோ மன்மோகன் சிங்கை போய் பார்த்து உங்களை மிக கடுமையாக நான் தாக்கி பேசிக் கொண்டிருக்கிறேன், அப்படி இருந்தும் என்னுடைய ஒரு தொலைபேசி அழைப்புக்காக நீங்கள் எடுத்த நடவடிக்கைக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் என்று நேரில் போய் நன்றி கூறினார். அந்த பண்பு அவரிடம் உண்டு. இப்ப கூட ராஜபக்சேனுடைய பிறந்த நாளுக்கு இயற்கை இல்ல, ராஜபக்சே இப்ப கூட இவருடைய நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாளுக்கு அவர் அனுப்பிய வாழ்த்து செய்தியை பாருங்க. மற்றவர்கள் எல்லாம் அனுப்பிய வாழ்த்து செய்திக்கு அதுக்கு வேறுபாடு இருக்கு. மிகையா அவர் இயற்கை உங்களுக்கு நீண்ட பயண வாழ்க்கையை தந்து நல்ல பணிகளை நீங்கள் தொடர வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்துறார். எனவே இந்த 2ஐயும் குழப்பிக் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து பேச ஒரு அரசியல் நாடகம் என்ற அணுகுமுறையில் அவர் சொன்னதா நான் புரிந்து கொள்கிறேன். அப்படி சொல்றதுல தவறு கிடையாது. யசோதாமா, நேர் கேட்டது நீங்களும் கேட்டீங்க. 2 பேருமே நாடகம் தான் போடுறீங்க, இந்த டிராமான்றது எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது, அவங்க வேணா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பதில் என்ன? நாங்க எதுக்கு நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன ஆட்சியில இருக்கிறோம்? இல்ல, இருந்த போதிலிருந்து கணக்கெடுத்து சொல்றாரு அவரு. இருந்த போதிலிருந்து கணக்கெடுத்து சொல்றதுன்னா எங்களை நாங்க முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா உள்ளங்கை நெல்லிக்கனி போலதான் எங்களுடைய நடவடிக்கைகள் அத்தனை இருந்தது. நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அத்தனை மிக அதிகமான அளவுக்கு நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம் மீனவர்களை. சந்தேகிக்க வாய்ப்பு உண்டு நீளமா ஐயாவும் சொன்னாரு, தியாகு அவர்களும் சொன்னாங்க. 2 கட்சிகளையும் சந்தேகப்பட ஏராளமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. அவர் கோணத்துல இருந்து அவர் சொல்றாரு,
நாங்கள் எங்கள் கோலத்தில் எங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனியாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எதையும் மறைத்து பேசவில்லை. மன்மோகன் சிங் பேசினார்னா பேசினார், அவர் சல்மான் குர்ஷித் பேசினார்னா பேசினார், ஆக வெளியுறவுத்துறை மந்திரியும் பேசினார், அவர் மன்மோகன் சிங்கும் பேசினார், இடையில சுப்பிரமணிய சாமி பேசினாருன்றது வரல. ஆனால் இப்போ இங்கே சுப்பிரமணிய சாமியும் வந்து நிற்கிறாரு. இந்த இஷ்யூவில் சுப்பிரமணிய சாமிக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுப்பிரமணிய சாமி தமிழர்களுக்கு எதிராக தான் அவர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அங்கே இலங்கையில் நடக்கிறதுக்கு எல்லாமே அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் வேறு விதமான கருத்துக்களை தான் பதிவு செய்து கொண்டு வருகிறார். அவர் இந்த மீனவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மீனவர்கள் மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டதில் பிரதமருக்கு பொறுப்பு இருக்கிறது போல, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருப்பது போல, சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு கணிசமான பொறுப்பு இருக்கக்கூடும். அதனால தான் அந்த மீனவர்கள் அவர்களை போய் பார்க்க போயிருக்கிறார்கள் என்று கூட நான் சொல்வேன். இருந்தாலும் என்ன தவறுன்னு கேட்டாரு. தவறு இல்லைன்றது இல்ல, அவரு இருக்கிறாரு. ஆனா அவரை பத்திய பிக்சர்ல காட்டவே இல்லையே. வெறுமனே சுஷ்மா சிவராஜ் பிரதம மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏற்கனவே பத்திரிகையில, நான் இதை மோடி அவர்களிடத்தில் சொல்லி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன் சொல்லியிருக்கார். அவருடைய முயற்சியும் இதுல இருக்கிறதுன்றத நாம மறந்துவிடக்கூடாது. அப்படி எல்லோருடைய முயற்சியும், தமிழக அரசுடைய முயற்சியும், அனைத்து கட்சிகளுடைய முயற்சியும் இதுல இருக்கிற காரணத்தினால 5 உயிர்கள் போகாமல் தடுக்க வேண்டிய கடமை மனுஷனா இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற அந்த மனிதாபிமான அடிப்படையில இந்த நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். பொதுவா வந்து இந்த சப்ஜெக்ட் வேற ஒன்றும் டைவர்ட் பண்ணல. இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இத்தனை பேர் அவருக்கு உரிமை இருக்கு, சுப்பிரமணிய சாமி இதற்காக முயற்சி பண்ண நல்லது தானே. ஏங்க ராஜபக்சேவே இப்ப அவர் மன்னிப்பு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. இப்ப ராஜபக்சே நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம் இங்க எல்லாரும். இப்ப ராஜபக்சே யார் எங்க 5 பேரை மன்னிக்கிறது? எங்க மீனவர்களை அவர்கள் மன்னிப்பு கொடுத்தா நாங்க எழுத்து வரமாட்டோம், ஜெயிலுக்குள்ளே இருப்போம், அவங்க அங்கதான் இருப்பாங்கன்னு நம்ம இங்க தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள்லாம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு ராஜபக்சே ஆகாதுன்னு. இன்னைக்கு இந்த 5 மீனவருடைய உயிர் முக்கியம் கொண்டு வந்தோம். இதுல அவருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கிறது, அது உண்மை நம்ம. ஆனால் அதை கடந்த காலங்களில் எத்தனையோ முறை மத்திய அரசாங்கம் ராஜபக்சே சொல்லி நடக்காத ஒரு விஷயம். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அந்த பிரஷர் கொடுத்ததன் காரணமாக எந்த இந்திய இலங்கை அரசு இதுவரை பாராமுகமாக இருந்ததோ அந்த இந்திய அரசாங்கம் அந்த இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவுடைய கோரிக்கையை, இந்தியா அந்த கொடுத்த அழுத்தத்தை மறுக்க முடியலங்கிற நிலைமை கொண்டு வந்து வச்சிருக்கோம்ல. கடந்த காலங்களில் நடந்திருக்குதா? கடந்த கால காங்கிரஸ் இதெல்லாம் செஞ்சிருக்குதா? பண்ணலையே. கொண்டு குவித்தார்களை மீனவர்களை, 500 மீனவர்களுடைய ஆட்சியில. இன்றைக்கு அது மாதிரி நடந்திருக்கிறதா? நான் என்ன சொல்ல, உங்களுடைய பாராட்டே கேட்கலங்க. இதுல நீங்க அரசியல் பண்ணாதீங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே கேரளாவிலிருந்து அங்க செவிலியர்களை கொண்டு வந்தோம், ஈராக்ல இருந்து. அப்பவும் நாங்க எதுவும் செய்யல. வேற எங்க வந்தாலும் இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் செய்வோம். நாங்க மக்களுக்காக என்ன பண்ணுவோம். ராஜபக்சே இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு பன்னாட்டு புலனாய்வு நடைபெற இருக்கிறது. இந்த புலனாய்வு நடைபெறக்கூடிய நேரத்தில் அவர் இது போன்ற சில படிமங்களை தனக்கு உருவாக்கி கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நம்முடைய கேள்வி என்னவென்றால், இந்த 5 மீனவர் பிரச்சனை என்று மட்டும் பார்க்காமல் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு நீதி கேட்பதற்காக நடக்கிற அந்த முயற்சியில் நம்ம இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் வேண்டாம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பு எடுத்திருக்கிற அந்த முயற்சியில், அந்த புலனாய்வில் இலங்கை அரசு எப்படி தடைக்கல்லாக இருக்கிறதோ அதே போல் இந்திய அரசும் தடைக்கல்லாக இருக்கிறது. அப்படி தடைக்கல்லாக இருக்கிற இந்திய அரசு இந்த ஒரு நடவடிக்கையை மட்டும் எடுப்பதன் மூலம் அந்த மாசினை கழுவிவிட முடியாது, அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு விட முடியாது. சிங்கள குடியேற்றங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், அங்கு பொதுசன வாக்கெடுப்பை வலியுறுத்த வேண்டும். நீங்க பார்த்து உருவாக்கின 13வது திருத்தத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் சென்னையில் வந்து சொல்லிவிட்டு போகிறார், 13வது திருத்தத்தால் ஒரு பயனும் இல்லை, எங்களுக்கு ஒற்றையாட்சி முறையை மாற்ற வேண்டும், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை வேண்டும். இதற்கெல்லாம் சேர்த்து பாஜக அரசு பாடுபடுமானால் அரசியல் கருதாமல் நாம் விக்னேஸ்வரன் சொல்றார், நீங்கெல்லாம் அரசியல் சொல்லவே இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்கெல்லாம் அரசியல் செய்யாம இருங்க, நாங்க சொல்லவே இல்லை. அவருடைய பேச்சு அச்சிட்ட புத்தகத்தை நான் தர்றேன். அப்படி சொன்னதாக ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகிற துக்ளக் உட்பட மற்ற பத்திரிகைகளால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. உங்களுடைய பங்களிப்புக்கு நன்றி. எந்த விஷயமானாலும் மீனவர்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுவதை மட்டும் யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. மற்றொரு முக்கிய தலைப்பில் நாளை மீண்டும் ஆய்வுகளத்தில் சந்திக்கலாம். வணக்கம்.